சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் ஏரிப்புற கரை ஊராட்சிக்கு உட்பட்ட பிலால் நகரில் தாங்க ஒரு பார்வை. இந்த பிலால் நகரில் ஊராட்சி மன்ற பொறுப்பு முழுவதும் அதை முடிந்த தருவாயில் ஒரு சில பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றினாலும் நாம் அதை வரவேற்றிருக்கிறோம். தற்போது இந்த சாலையை நீங்களே பாருங்கள். அதிரநிழல் ரிப்போர்ட் வந்து 27/11/2025 மாலை 4 மணி அளவில் சாலை போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது என்று சொல்கிறாரு அவர் காக்கா. இருந்த போதிலும் அது மிகவும் சிதிலமடைஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், வடிகாலும் பாருங்கள் ஃபுல்லாக சிதிலமடைஞ்சிருக்குது. அந்த காக்கா வந்திருக்கா. காக்கா இது சாலை எப்போ போட்டாங்க? போட்டு 2 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. பழுதடைஞ்சு போயிருக்கு. இதுதான் இன்றைய நிலை. ஆனால் பிலால் நகர் மக்கள் வந்து மிகவும் தமிழக அரசு வந்து அனைத்து சாலைகளையும் செப்பனிட்டு கொடுத்துருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த பிலால் நகரில் மட்டும் அது கேள்விக்குறியாகவே இருக்குது. இங்கே உள்ள மக்கள் வந்து அடிப்படை தேவையான சாலை வசதி கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு பார்வை. அதே போல் இந்த சைடு சாலையை பாருங்கள், இதே போல் தான் இந்த பொதுமக்கள் கேட்குறாங்க. மழை பெஞ்சால் மிகவும் சிரமப்படக்கூடிய நிலையில் தாங்க பிலால் நகர். ஆனால் அனுமதி இல்லாத மனைகளை போட்டு விட்டுறதின் விளைவு தான். இதில் தாங்க மக்கள் நடக்கிறாங்க. பிலால் நகர் இன்று ஒரு பார்வை. பிலால் நகருடைய இன்றைய நிலையை பாருங்கள். மக்கள் அடிப்படை வசதியான சாலை வசதியை தான் கேட்குறாங்க. இதில் தான் 12 காலமாக வாழ்றேன்னு சொல்கிறாங்க. பிலால் நகர் இன்றைய ஒரு பார்வை. முட்டு கொடுத்துக்கிறத பற்றினாங்க. சாஞ்சி போன காவாயை முட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டு மனைகள் வச்சுக்கக்கூடியவங்களும் இது தான் சொத்து என்பதை உறுதிப்படுத்தி அதனை முறைப்படுத்த வேண்டும். அது எப்படி வச்சுருக்காங்களா, ஏனோ தானாட்டு வச்சுருக்காங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய வகையில் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்களுக்கு அபராதம் விதிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். காக்கா உங்கள் பேர்? ரகுமத்துல்லாங்கிறது தம்பு. தம்பு. எத்தனை வருஷமாக அந்த பிலால் நகரில் இருக்குது? 20 வருஷமாக இருக்கிறேன். ஓ, இப்போது நீங்கள் 20 வருஷமாக இருக்கிறீங்க. அடிப்படை தேவையான சாலை வசதி எப்படி இருக்குது? இது வரைக்கும் பண்ணி தரல. ஒரே ஒரு கட்டி இப்போ மலையை ரோடு போட்டு கொடுத்தாரு. மலை ஐயா. ஆமாம், மலையை அவர் ஒன்றியமாக இருக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னே போட்டு கொடுத்தாரு. அதான் அந்த பள்ளம் கொடியமாக கிடக்கு. சச்சி வந்து எதுவும் செய்யலை. முத்துகிருஷ்ணன் வந்து எதுவும் செய்யலை. இந்த காவா கட்டினாங்க, காவா சாஞ்சி போச்சு. சாக்கடை காவா எங்கே பார்த்தாலும் கொசு தொல்லை. நேற்று கலாட்டை ஃபோன் பண்ணி முந்தா நாள் சொல்கிறேன், வாய்க்கால் நிறைய இது வீடு வழியே போகுது, பார்ப்போங்கிறது கலா. இன்னமும் பொறுப்பு கலா தானே நமக்கு. அது வந்து பார்க்க முடியுது. வரி வாயிலாக மட்டும் கரெக்டாக கட்ட சொல்லுது கலா மேடம் அவர்கள். நம்ம வந்து கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு போகும். இது வந்து உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பாங்க. கொசு தொல்லையிலேருந்து காப்பாங்க. வந்த பின் காத்து பயனில்லை, வருமுன்னு காப்போம். இது வணக்கஸ்தலம் உள்ள இடங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக அதிகாரிகளை நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இதனை சரி செய்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தாங்க. இதை யாரையும் குறை சொல்லியோ அல்லது விளம்பர நோக்கத்திற்காகவே அல்ல. நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும். வந்தபின் காப்பதை விட வருமுன் காப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க. அவருடைய நிலையை பாருங்கள். வடிகால இப்போ தான் கட்டினாங்க. அது
என்ன